வழக்கம் போல் இன்றைக்கி எங்கள் அம்மா சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் மாட்டு தொட்டிக்கு தான் போய் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மாடு தண்ணி காட்டுற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் தீவனம் போட்டு வச்சுருவோங்க. அப்போ தான் புண்ணாக்கெலாம் ஊறும். இந்த குச்சி தீவனம் 2.5 டப்பாவும், அதுக்கப்புறம் பீர் போட்டில் இந்த டப்பாவில் 1 டப்பாவும், தேங்காய் புண்ணாக்கு ஒரு கை அளவுக்கு போட்டு நாங்கள் மதியமே தண்ணி காட்டினோடனே ஊற போட்டுருவோங்க. ஈர்க்களி மட்டும் இல்லைன்னா நம்ம கருவாச்சி தண்ணியே குடிக்கவே மாட்டாங்க. மற்ற மாடுலாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருங்க. கத்திரிக்காயை அள்ளி கொண்டுட்டு மாட்டு கட்டுத்தரையில் கொட்டிட்டு அப்பா சாணியெல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 நாளாக வாளியில் கொண்டு வந்து வைக்கிறாளுங்கன்னு அது இப்போ தாங்க மோந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குது மீனும். தாங்க நம்ம தண்ணி வச்சு பழகிறோம். தண்ணி தொட்டிக்கு விட்டுருந்தோன்னா அப்பா மாட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க. கருப்பி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு ஒரே ஓரியாட்டம் கட்டிகிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே இந்த பவுனு போய் திருட்டுத்தனமாக கருப்பியோட தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஏமாந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஃபோனோட என்னை பவுனு தொட்டிக்குள்ளே தள்ளி விட்டுருக்குங்க. என் கையில் சிக்கனானா அவனுக்கு பொட்டு தாங்க வச்சு விட்டு அழகு பார்த்துட்டு இருந்தேன். முடி இருக்கனால ஸ்டிக்கர் போட்டு நிற்கல சாந்து போட்டு தான் வச்சு விட்டேன்.